Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம HTML, CSS and JavaScript இந்த மூணு லாங்குவேஜஸுமே யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ராஜெக்டாக பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய அவுட்புட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ரேட் கால்குலேட்டர்னு போட்டிருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிற ஒரு ஏபிஐ நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஏபிஐயை நம்ம யூஸ் பண்ணி, அதாவது ஒரு டாலருடைய வேல்யூ வந்து இன்னைக்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஆப் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கரன்சி இருக்கும். நான் வந்து ஐஎன்ஆர் சூஸ் பண்ணேன்னா ஒரு டாலர் வந்து இன்னைக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத வந்து இது காட்டும். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் வந்து எந்த கரன்சி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூசிலாண்ட் டாலர் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா 45 நீங்கள் மாறிடுச்சா, 49.55 மாறிடுச்சா. அண்ட் அதே மாதிரியே ஒரு யூரோ, ஸோ இந்த யூரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89.12 மாறிடுச்சு. அண்ட் அதே மாதிரியே கீழே ஐஎன்ஆர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து பவுண்ட் வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இங்கே யூஎஸ்டி செலக்ட் பண்ணோன்னா, ஸோ எங்கே இருக்குது யூஎஸ்டி இதோ இருக்குது, செலக்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளாக ஒரு ஏபிஐ கால் மூலியமாகவே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரியே இது வந்து நம்மளுடைய சேனலில் வர தேர்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்டான டைமர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்தோம். அண்ட் அதே மாதிரியே ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் வெப்சைட், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஃபுல்லாகவே வந்து எப்படி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணணுன்றதை வந்து ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு பார்த்தோம். ஸோ டைம் கிடச்சா அந்த வீடியோஸையுமே வந்து பாருங்கள். நான் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீனை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இதை வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் கண்ட்ரோல் அமுக்கி பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பின்னாகி இருக்கிறது வந்து நம்மளுடைய ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட். ஸோ என்னுடைய விஎஸ் கோட ஓப்பன் பண்ணி நான் ஒரு பாய்லர் பிளேட் போட்டுக்கிட்டேன். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சிஎஸ்எஸ் உடைய ஸ்டைல் ஷீட்டை வந்து நான் லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் script.js வந்து நம்ம லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரியே சைடில் பார்த்தீங்கன்னாலே இந்த 3 ஃபோல்டரையுமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஐஎம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் வந்து ஒரு இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜ் இருக்குது இல்லையா, இந்தியன் ருபி சிம்பிள் மாதிரி இந்த இமேஜ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் போயிட்டு இந்தியன் மணி சிம்பிள்னு போடுங்க. போட்டுட்டு இமேஜஸ்குள்ளே போயிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. ஐ திங்க் ஸோ நான் வந்து இந்த இமேஜ் தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே லெஃப்ட்டில் தெரியுது இல்லையா, இந்த இமேஜ் தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பட் கான்செப்ட் எல்லாமே வந்து சேம் தான், நீங்கள் எந்த இமேஜ் எடுத்தாலும் பரவாயில்ல. அண்ட் அதே மாதிரியே இதையும் நான் கோ லைவ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி கோ லைவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட் டெமோன்னு காட்டுது இல்லையா, ஏன்னா வந்து நான் டைட்டில் மாற்றிக்கிட்டேன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டெமோன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குதா. ஸோ இந்த கோடை வந்து நான் இங்கே அடிக்க உங்களுக்கு பின்னாடி அவுட்புட் காட்டும், உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரியே ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நம்ம வந்து இங்கே கோட் அடிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அவுட்புட் ஈஸியாகவே வந்து பார்க்க முடியும். இது வந்து இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கான்றதை வந்து செக் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் வந்து ஒரு H1 டேக்கில் ஹலோன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹலோன் வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரியே script.js வந்து கரெக்டாக லிங்க் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து இங்கே ஒரு கான்சோல் லாக் கொடுத்துக்கிறேன். கான்சோல் லாக்னு கொடுத்துட்டு ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் கான்சோல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ கான்சோலில் உங்களுக்கு ஹலோன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக தான் இதாக இருக்குது, அதாவது லிங்க் ஆகிருக்குது நம்மளுடைய ஸ்கிரிப்ட் டேக் அண்ட் ஸ்டைல் டேக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பில்ட் பண்ணலாம். இது எப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த H1 டேக் தேவையில்லை, அதனால நான் இதை இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அண்ட் வந்து நீங்கள் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். அண்ட் ஃபைனல் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தது மேலே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இமேஜின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நமக்கு வந்து ஏஎல்டி தேவையில்லை, நான் அதை டெலிட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் கிளாஸ் நேம் வந்து நான் லோகோன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. அண்ட் எஸ்ஆர்சியில் இமேஜ் ஃபோல்டரில் அண்ட் இந்த இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இது சேவ் ஆகிடும். அண்ட் இது வந்து பெரிய இமேஜ் தான், நம்ம வந்து இதை லேட்டராக ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த HTML மட்டும் முடிச்சுக்கலாம். ஸோ இது கீழே வந்து ஒரு H1 டேக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் கால்குலேட்டர். ஓகேவா. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். தென் அதுக்கு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் டேக். அண்ட் இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் வந்து இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும்.
அண்ட் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு டிவ்னு கொடுத்துட்டு இதில் வந்து கிளாஸ் வந்து நான் கண்டெய்னர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த டிவ்வை வந்து கொஞ்சம் நான் கீழே வச்சுக்கிட்டு இன்னொரு டிவ்வை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ் வந்து எதுக்குன்னா இந்த இதுக்காக, அதாவது வந்து இந்த செட்டுக்கு வந்து ஒரு டிவ்வு அண்ட் இந்த ஸ்வாப் அண்ட் இந்த இடம் இருக்குது இல்லையா, இதுக்கு ஒரு டிவ்வு அண்ட் அதே மாதிரி கீழே இருக்க செட்டப்புக்கு ஒரு டிவ். ஸோ நமக்கு வந்து 3 டிவ் தேவை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிவ்வில் வந்து என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேமை வந்து கரன்சின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக கீழே வந்து நம்ம செலக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து செலக்ட் எலிமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன் செலக்ட் எலிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் தான் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால வந்து நான் செலக்ட் எலிமெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த நேம் ப்ராப்பர்ட்டி தேவையில்லை, நான் நேம் ப்ராப்பர்ட்டியை தூக்கிடுறேன். அண்ட் இந்த ஐடியில் வந்து கரன்சி -1ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கீழே வந்து இன்னொன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால வந்து அதுக்கு 2ன்னு கொடுக்கணும். அண்ட் இந்த செலக்ட் வந்து நான் கொஞ்சம் கீழே தள்ளிட்டு இப்போ வந்து நான் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோடைய எண்டு ப்ராடக்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்காக தரேன். ஸோ என்னுடைய கிட்டப்பில் போட்டுட்டு நான் அதோடைய லிங்க்கை வந்து தரேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து இது எப்படி போடணும் அப்படின்னா ஆப்ஷன் இருக்குதா, இந்த ஆப்ஷன் போட்டுட்டு அண்ட் இதில் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஇடின்னு கொடுத்துட்டு வெளியில் வந்து ஏஇடின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் S கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் மாதிரி க்ரியேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஆர்எஸ்ன்னு வரும். அண்ட் அதே மாதிரியே ஏஆர்எஸ்ன்னு வரும். சாரி எஸ்ஆர்டின்னு போட்டேன், ஏஆர்எஸ்ன்னு வரும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் S கொடுத்தீங்கன்னா இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் காட்டும். ஸோ இப்படி தான் வந்து இந்த செலக்ட் அண்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு லிங்க்கும் தரேன், நீங்களும் வந்து GitHub ரெபாசிட்டரியிலேருந்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து மொத்தத்தையும் காப்பி பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட்டில் இது எல்லாமே வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு இன்புட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துக்காக. ஓகேவா? ஸோ இங்கே 1 2ன்னு கொடுக்குறோம் இல்லையா, இந்த இன்புட் நமக்கு வேணும். அதனால இந்த செலக்ட் எலிமெண்ட்டுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு இன்புட்டை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இன்புட்டுன்னு கொடுத்துட்டு டைப் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நம்பர்னு மாற்றிக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஐடியில் வந்து amount -1 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே பிளேஸ் ஹோல்டர் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து 0 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன், டிஃபால்ட் வேல்யூ நான் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போதைக்கு வந்து USDயை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது செலக்டட்னு இருக்குதா. ஸோ இது வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது இஷ்டமோ அது வந்து கொடுத்துக்கோங்க செலக்டட்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்து இந்த பார்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த டிவ் தான் இது ஃபுல்லாகவே வந்துருக்குது இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட் வந்து அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து எண்டு வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் டிவை மட்டும் விட்டுருங்க, அது வந்து மொத்த கண்டெய்னர் சேர்த்தது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து வேல்யூ வரக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம அங்கே வேல்யூ கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ வந்து இதை நான் தூக்கிடுறேன். அண்ட் அதே மாதிரியே இந்த amount 1 நான் amount 2ன்னு வச்சுக்கிறேன். மேலே வந்து செலக்டட் இருக்குதா, இங்கே கரன்சி 1 வந்து நான் கரன்சி 2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது ரெண்டுமே நமக்கு வந்துருச்சு. பட் மேலே வந்து இந்த ஸ்வாப் அண்ட் இந்த இது இருக்குது இல்லையா, €1 = 1.05 USDன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே USDன்னு இருக்குது இல்லையா செலக்டடு, இதை ஜஸ்ட் வந்து தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து இந்தியன் கரன்சியை சூஸ் பண்ணிக்கிறேன், INR. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், மேலே இருக்கிறது USD, கீழே இருக்கிறது INR. அண்ட் இதில் வந்து இந்த இடத்துக்கு மேலே, அதாவது இந்த டிவ்க்கு மேலே, அதாவது ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு டிவை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்வில் வந்து நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கலாமா. ஸோ ஸ்வாப் ரேட் கண்டெய்னர்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் வந்து இதில் ஒரு பட்டன் வந்து வேணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல
இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் btn கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து ஸ்வாப்னு எழுதிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து இன்னொரு div எலிமெண்ட் தேவை. அண்ட் இந்த div எலிமெண்ட்டில் கிளாஸ் நேம் வந்து ரேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இதுக்கு ஒரு ஐடி வேணும், ஓகேவா? ஸோ ஐடியும் வந்து ரேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இதுக்கு நடுவில் வந்து நம்ம எது எழுத தேவையில்லை இந்த div எலிமெண்ட்டுக்கு நடுவில். பிகாஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஜென்ரேட் ஆகணும், ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து இங்கே எதுவுமே எழுதலை. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எல்லா HTML எலிமெண்ட்டையும் க்ரியேட் பண்ணிட்டோமான்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் இருக்குது, H1 இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, தென் செலக்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறமா ஒரு இன்புட், ஸ்வாப்பு அண்ட் div வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தான் ஜென்ரேட் ஆகும். தென் கீழே வந்து ஒரு செலக்ட் ஆப்ஷன். ஸோ நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ப்ராப்பராக ஸ்டைல் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டோம்னா நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ வாங்க இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஸ்டைல் பண்ணலாம். ஸோ HTML வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நம்ம CSS போயிட்டு இதை ப்ராப்பராக ஸ்டைல் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா styles.css வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டைலிங் வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒன்று தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் வந்து அந்த SVG ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு ஆரோ சிம்பிள் காட்டுது இல்லையா, டார்க் ஆரோ. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். மற்றபடி வந்து இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு CSS தான். சரி வாங்க இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த HTML க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரூட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரூட் கலர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ப்ளூ கலர் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ப்ளூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்குது. இந்த மாதிரி சேம் கலரை வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ, அல்லது நீங்கள் நிறையா வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராஜெக்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரூட் எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம். ரூட் எலிமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த ரூட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த நேம் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காலன் கொடுத்துட்டு ரூட்டுன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து டேஷ்னு போட்டுட்டு பிரைமரி கலர்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? பிரைமரி டேஷ் கலர்னு கொடுத்துட்டா இந்த ரூட்டுக்கு வந்து பிரைமரி கலர்னு பேர். அண்ட் வந்து இந்த கலர் வந்து ஹெக்ஸ் வேல்யூ தான் 2E5FFFன்னு வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதே கலரை வந்து நீங்கள் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணுமோ நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து இந்த ஹெக்ஸ் வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இன்கேஸ் வந்து நீங்கள் RGBயை யூஸ் பண்ணிங்கன்னா RGB வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் பிரைமரி கலர்னு கொடுத்தீங்கன்னா இந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டைல்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் போன ப்ராஜெக்ட் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஜென்ரல் ஸ்டைல்ஸ் கொடுத்து தான் ஆரம்பிப்போம். ஸோ நான் யூனிவர்சல் செலக்டரை வந்து கொடுத்துக்கிட்டு பாக்ஸ் சைஸிங் இதை வந்து பார்டர் பாக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸோ பாடியை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பாடியை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஹேஷ்ன்னு கொடுத்துக்கோங்க, F4. ஸோ இது வந்து கிரே கலரு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பேக்ரவுண்ட் வந்து கிரே கலரில் மாறிடுச்சா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பெருசாக கூகுள் ஃபாண்ட்டில் எதையுமே எடுக்கலை, நார்மலாக வந்து ஏரியல் கொடுத்துக்கிறேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் அது மிஸ் ஆகிடுச்சுன்னா சான்ஸ் செரிஃப், ஓகேவா? ஸோ இங்கே டேஷ் வரும், ஈக்குவல் டு வராது. அண்ட் அவ்வளோதான், நமக்கு ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இதை வந்து நான் ஃப்ளெக்ஸாக மாற்றிக்கிறேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து காமன் வேல்யூ வந்து ரோ தான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மாற்றணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து மாற்றிக்கிறேன். இதை வந்து காலமாக மாற்றிக்கிறேன், ஓகேவா? ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து கீழே வந்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே சென்டரில் வேணும். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டரில் கொடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஜஸ்டிஃபை கான்டென்ட்டையும் வந்து நான் சென்டரில் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ஆப் வந்து ரொம்பவே சின்னது தான், அதனால் வந்து நான் இதுக்கு ஒரு வியூ போர்ட் ஹைட்டும் செட் பண்ணிக்கிறேன். 100 VH கொடுத்துக்கிறேன்.
அண்ட் ஃபைனலாக மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ மார்ஜின் வந்து 20 பிக்சல்ஸ் அண்ட் பேடிங் வந்து லைட்டாக கொடுத்துக்கலாம். பிகாஸ் வந்து மார்ஜின் தேவையில்லை, பேடிங் கொடுத்துக்கலாம் லைட்டாக. ஏன்னா நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன்லலாம் வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த பாடியை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணியாச்சு. அதாவது வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டைலிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த H1 நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம கலரை மட்டும் மாற்றிட்டா போதும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வார்னு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டு ப்ரைமரி டேஷ் கலர்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து இந்த கலரில் மாறிடும், ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ நமக்கு இந்த ப்ளூ கலர் எக்ஸாக்டாக எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வார்னு கொடுத்துட்டு ப்ரைமரி கலர்னு கொடுத்தோம்னா அந்த ப்ளூ கலர் மாறிடும். அதுக்கு தான் வந்து அந்த ரூட் எலிமெண்ட் யூஸ் ஆகுது. இது சின்ன ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த கலரை வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் கொடுத்துக்கலாம். பட் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரூட் எலிமெண்ட் வச்சுருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ரூட் எலிமெண்ட்டை இப்போ யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரியே கீழே இருக்கிற பேராகிராஃப் டேக்கை வந்து ஜஸ்ட் வந்து அலைன் மட்டும் பண்ணிக்கிறேன். சென்டர்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பட்டனை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து .btn கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கலர் வந்து FFFன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஒயிட் கலரில் மாதிரி இருக்கும் உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரியே பேக்ரவுண்ட் கலர். ஸோ நான் வந்து அகெயின் ரூட் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படின்ட்டு. வார்னு கொடுத்துட்டு டேஷ் ப்ரைமரி டேஷ் கலர்னு கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டா இது வந்து ப்ளூ கலரில் மாறிடும். அண்ட் அதுக்கப்புறமா கர்சர் வந்து பாயிண்டர்னு வச்சுக்கிறேன். தென் வந்து பார்டர் டேஷ் ரேடியஸ் 5 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் ஸோ டேஷ் வரும், அகெயின் ஈக்குவல் டு போட்டுட்டேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 12 பிக்சல்ஸ் வரும். தென் அதுக்கப்புறமா லைட்டாக பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ தட் இந்த பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு. ஸோ 5 பிக்சல்ஸ் 12 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டோம்னா இந்த பட்டன் வந்து ஒரு டீசெண்டான ஸ்டைல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஸ்டைலிங் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று தான் மிச்சம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டைல் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம லோகோன்னு ஒரு கிளாஸ் கொடுத்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து விட்த்தை மட்டும் கம்மி பண்ணிப்போம். 150 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே வந்து சேம் சைஸ்க்கு வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இந்த கரன்சி கிளாஸை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரன்சின்னு கொடுத்துட்டு பேடிங் வந்து 40 பிக்சல்ஸ் 0ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். தென் வந்து ஃப்ளெக்ஸு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட். அண்ட் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு தள்ளுறதுக்கு ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த செலக்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டாட் கொடுத்துட்டு கரன்சி, அதுக்கப்புறமா செலக்ட், பேடிங் வந்து நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். 10 பிக்சல்ஸ் 20 பிக்சல் 10 பிக்சல் 10 பிக்சல்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்டருக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். பார்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 பிக்சல் சாலிட்னு கொடுத்துட்டு ஸோ இதுதான் வந்து அந்த கலரு. அண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் மாறிடும் செலக்டில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம். 16 பிக்சல்ஸ்
அண்ட் வந்து பேக்ரவுண்டை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்கலாம். இது எதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த ஐக்கானை வந்து கொண்டு வரதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றினா தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஐக்கான் வந்து ஒரு எஸ்விஜி எலிமெண்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து கிட்டப்ல இருந்து நம்ம லிங்க் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த லிங்க்கு கூட போனீங்கன்னா இந்த எஸ்விஜிக்கான லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப பெரிய லிங்க்கு. நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த லிங்க்கை. இன்கேஸ் டிஸ்கிரிப்ஷனால் கொடுக்க முடியலன்னா கிட்டப்ல கிட்டப்ல போனீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த ஆரோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, இந்த ஸ்டைல் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. பட் வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிகாஸ் வந்து இந்த மாதிரி புது எஸ்விஜிஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டீங்க பாஸ்ட்டில். அதனால வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஜஸ்ட் வந்து இந்த இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு யூஆர்எல்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜ் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து இமேஜ் எதுவுமே வந்து அப்லோட் ஆகிருக்காது. பட் வந்து நம்ம இதை கொஞ்சம் சின்னதாக ஸ்டைலிங் பண்ணிட்டு இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் பொசிஷனை வந்து மாற்றுறேன். டேஷ் பொசிஷன். ஓகேவா? அண்ட் பேக்ரவுண்ட் பொசிஷனை வந்து ரைட் சைடில் வந்து 10 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் வந்து டாப்பில் 50% கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமா வந்து 0,0 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் டாப் லெஃப்டில் வந்து நமக்கு அந்த ஐக்கான் வந்துருச்சு. பட் வந்து நமக்கு இப்படி வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்டுடைய சைஸை வந்து மாற்றுறேன். அண்ட் 12 பிக்சல்ஸ். தென் வந்து ஆட்டோன் கொடுத்துப்போம். தென் வந்து கமா போட்டுட்டு 100% கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஐகான்ஸ் வந்துருச்சு. பட் வந்து இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஒரு எஸ்விஜி எலிமெண்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? நோ ரிப்பீட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே இருக்கிறது வந்து சேம் தான், ப்ராப்பராக வந்து நமக்கு அலைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் பொசிஷனில் இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணதில்லை. இதை பற்றின உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதை பற்றின தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து எம்டிஎன் டாக்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி W3 ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் போயிட்டு இந்த மாதிரி எஸ்விஜி எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ற டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டைல் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம இன்புட் எலிமெண்ட்டை ஸ்டைல் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இன்புட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் கரன்சி கொடுத்துக்கலாம். அதில் இருக்கிற இன்புட் எலிமெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்டர் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ வந்து நான் 0 கொடுத்துக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்டை வந்து அகெயின் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் அலைனை வந்து ரைட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் இதை வந்து 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். தென் வந்து டெக்ஸ்ட் அலைனை ரைட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக அலைன் ஆகிடுச்சு. இது ஏன் அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன் நீங்கள் கொடுத்ததால. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்ததும் ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு தான் இருந்தது. இந்த இன்புட்டை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணதும் ரெண்டுமே வந்து கரெக்டாக ஸ்பேஸ் பிட்வீன் ஆகி ஒன்று வந்து ஒரு சைடுக்கும் இன்னொன்று வந்து இன்னொரு சைடுக்கும் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்வாப் இருக்குதா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்வாப் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்வாப் கண்டெய்னர்னு ஒரு இது சூஸ் பண்ண ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டாட் ஸ்வாப் டேஷ் ரேட் டேஷ் கண்டெய்னர். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸ் நேம் கொடுத்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் HTML ஃபைலில். இதை நான் சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் ஃப்ளெக்ஸாக. அண்ட் அதுக்கப்புறமா அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டரில் வச்சுக்கிறேன்.
அண்ட் அதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரே ஒரு ஐட்டம் தானே இருக்குது, எதுக்கு ஸ்பேஸ் பிட்வீன் வைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே ஆக்சுவலாக ஒரு ஐட்டம் கிடையாது, 2 ஐட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் HTML index.html எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டனும் இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு டிவும் இருக்குது. ஸோ இந்த டிவை வந்து நம்ம ரைட் சைடில் தள்ளுறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த வேல்யூ. ஓகேவா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதும்போது தான் இந்த வேல்யூ நமக்கு தெரியும். பட் இந்த வேல்யூ அங்கே இருக்குது, அந்த டிவ் அங்கே இருக்குது. அதை வந்து நான் ரைட் சைடில் தள்ளுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரியே இதையும் வந்து நம்ம ஸ்டைல் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ இந்த ரேட்டுன்னு இருக்குது, இது வந்து நமக்கு ப்ளூ கலரில் வரணும். ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்டைல் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாட்னு கொடுத்துட்டு ரேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அது அகெயின் கலர் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி கொடுக்கணுன்ட்டு. வார்னு கொடுத்துட்டு டேஷ் டேஷ் ப்ரைமரி பேடிங் வந்துருச்சு, ப்ரைமரி டேஷ் கலர்னு கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கிறேன், 14 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பேடிங் கொடுத்துக்கிறேன், 10 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து மொத்தமாக முடிஞ்சு போச்சு. பட் வந்து இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. நான் வந்து இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி இங்கே ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்டர் தெரியக்கூடாது, அது பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நீட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பார்டர் தெரியுது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இதை வந்து நம்ம சூடோ கிளாஸ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் செலக்ட்னு கொடுத்துக்கோங்க அண்ட் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற சூடோ கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து இதுக்கு மட்டும் வேணாம், இன்புட்டுக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்புட்டுக்கு வந்து ஃபோக்கஸ்னு கொடுத்துப்போம். அண்ட் அதே மாதிரியே பட்டனுக்கும் ஃபோக்கஸ்னு கொடுத்துப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவுட்லைன் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்லைன் வந்து 0 கொடுத்துக்கிறேன். 0ன்னு கொடுத்துக்கிட்டேன்னா இது வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணேன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி பார்டர் வராது. அண்ட் இப்போ வந்து ஃபைனலாக இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை ஸ்ட்ரெச் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த கேப் வந்து ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கேப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் போன இதுலேயே வந்து சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போன வீடியோ பார்த்தவங்களுக்கு. மீடியா query வந்து நம்ம எழுதணும். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு மீடியா query மட்டும் எழுதலாம். எழுதிட்டு அந்த விட்த்தை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மீடியான்னு போடணும். அண்ட் இதில் வந்து மேக்ஸ் விட்த் வந்து கொடுத்துக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா 600 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் 600 பிக்சலுக்கு கீழே போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கரன்சி அப்படிங்கிற கிளாஸையும் இன்புட் எலிமெண்ட்டையும், அதாவது கரன்சி அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற இன்புட் எலிமெண்ட்டை ஜஸ்ட் வந்து நம்ம விட்த்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த மீடியா query. ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் வந்து அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேப் வந்து காட்டுது இல்லையா? ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மீடியா query எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதாது உங்களுடைய சாய்ஸ் தான். பட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ரெஸ்பான்சிவாக க்ரியேட் பண்ணாதான் வரும். ஸோ இதை பார்த்தா கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான், நமக்கு வந்து ஸ்டைலிங் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து இது நல்லா சென்டர்டாக இருக்குது, நமக்கு வந்து டாப்பில் இருக்குது. இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நம்ம சென்டர்னு கொடுக்கணும். ஸோ அதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணலை. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே வந்து நமக்கு ஒரே மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடும். அண்ட் HTML CSS ப்ராஜெக்ட் கிடையாது, இது மெயினாகவே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் வந்து APIஸை வந்து கால் பண்ணுறதுக்கு நல்லா கற்றுக்கணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ HTML CSSோட இதை விட்டுறாதீங்க, ஜாவா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம script.jsக்குள்ளே போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்னுடைய ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த index.html வந்து நமக்கு தேவையில்லை, நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு console log ஸ்டார்டிங்லேயே போட்டு வச்சோம், இதுவும் நமக்கு தேவையில்லை. நான் ஜஸ்ட் வந்து இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பட்டனுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, மிடில் ஸ்வாப் பட்டன் சொல்லிட்டு. ஸோ இது எங்கே இருக்குதுன்னா இந்த செகண்ட் டிவுக்கு மேலே இருக்கும். அண்ட் இந்த பட்டனில் வந்து நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன்.
ஸ்வாப்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஏன் இந்த ஐடிலாம் கொடுக்குறோம்னா, நம்ம ஐடி வச்சு தான் சூஸ் பண்ண போகிறோம். பட் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம query selector யூஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டு அந்த டைமர் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா query selector யூஸ் பண்ணோம். இந்த வாட்டி வந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபெமிலியர் ஆவீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்மாலில் கொடுத்துக்கலாம். கரன்சி எலிமெண்ட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கரன்சி 1 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இது வந்து இது இவ்வளோ பெருசாக இருக்க தேவையில்லை. நான் ஜஸ்ட் வந்து இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். அண்ட் இந்த இடத்த வந்து நான் பெருசாக்கிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து அந்த index.html போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக மட்டும் பார்த்துப்போம். ஸோ செலக்ட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ currency-1 இருக்கா, currency-1. அண்ட் இதை வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல 1க்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துலையும் 1க்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கிட்டு அண்ட் அதே மாதிரியே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக நம்ம சூஸ் பண்ண அந்த இன்புட்டையுமே வந்து நம்ம பண்ணணும், அதாவது செலக்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இன்புட் எலிமெண்ட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துட்டு அமௌண்ட் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? சேம் தான், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்புட்னு வேணாம், அமௌண்ட்னு இருக்கணும். ஏன்னா இங்கே அமௌண்ட் 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம 2ன்னு மாற்றிக்கலாம் இதை. அண்ட் இந்த இடத்துலையும் நம்ம வந்து 2ன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ரேட் எலிமெண்ட்டையும் சூஸ் பண்ணணும். அண்ட் கடைசியாக வந்து அந்த ஸ்வாப் பட்டனையும் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரேட் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னா, இங்கே ஒரு எம்டி டிவ் வந்து கிரியேட் பண்ணணும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஐடி ரேட்டுன்னு இருக்குது இல்லையா? இதையும் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஐடி ஸ்வாப்பையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் இதை வந்து நான் கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரேட் எலிமெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ரேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து ஸ்வாப்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையுமே வந்து ஸ்வாப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ண எல்லா எலிமெண்ட்டையுமே வந்து டாம் மூலியமாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஸோ fetch exchange நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? கால்குலேட்னு கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கான்சோல் லாக் மட்டும் கொடுத்துக்கலாம். திருப்பியும் போலயே வந்து ஹலோன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து ஈவெண்ட் லிசனர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதை மாற்றும் போது என்ன நடக்குது, அதாவது சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்குது, இதை சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து வேல்யூ சேஞ்ச் ஆனால் என்ன நடக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதனால வந்து நான் கீழே என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கால்குலேட்டர் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஹலோன்னு வந்து நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இது வந்து ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கால்குலேட்டருக்கு மேலே வந்து ஈவெண்ட் லிசனர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட் லிசனர்ஸில் வந்து நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கரன்சி எலிமெண்ட் 1ன்னு போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன ஈவெண்ட்டை லிசன் பண்ண போகிறோன்னா அது வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, ஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். அண்ட் சேம் தான் இந்த இடத்துல வந்து எலிமெண்ட் 2ன்னு கொடுத்துக்கணும். அண்ட் ரெண்டுமே வந்து சேம் தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டுத்துக்கும் அமௌண்ட் எலிமெண்ட் 1 அமௌண்ட் எலிமெண்ட் 2 இருக்குது இல்லையா?
ஸோ இதுக்கும் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கரன்சி எலிமெண்ட் 2 தூக்கிட்டு அமௌண்ட் எலிமெண்ட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து சேஞ்ச் கிடையாது, இது வந்து இன்புட் வேல்யூ இல்லையா, அதனால வந்து இதை இன்புட்னு கொடுத்துக்கணும். அண்ட் ஃபைனலாக அமௌண்ட் எலிமெண்ட் 2 இந்த இடத்துலையும் வந்து இன்புட்னு கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஈவெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்சோல் லாகை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அகைன். ஸோ கான்சோலை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த கேல்குலேட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணேன்னா இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகி இந்த இடத்துல வந்து நமக்கு சேஞ்சஸ் தெரியணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஎஸ்டின்னு இருக்குது இல்லையா, இதை மாற்றிட்டு இங்கே டிடபிள்யூடின்னு போடுறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஹலோன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வேறு எதை மாற்றினாலும் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறும். அண்ட் அதே மாதிரி இந்த ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டு இங்கே ஹெச்கேடி போடுறேன், இங்கே 3ன்னு மாறிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ கவுண்ட் வந்து அதிகமாகும். அண்ட் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணவும் ஹலோ கவுண்ட் வந்து அதிகமாகும். ஸோ அது வந்து நம்ம இந்த ஈவெண்ட் லிசனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா இந்த கான்சோல் லாக் வந்து நமக்கு தேவையில்லை, இதை நான் தூக்கிட்டு ஜஸ்ட் வந்து இதில் இருக்க வேல்யூ நமக்கு தேவையில்லையா, அதாவது வந்து இந்த யூஎஸ்டின்னு இருக்குது, இந்த யூஎஸ்டியோடைய வேல்யூ வந்து நமக்கு தேவை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் போட்டுட்டு கரன்சி 1ன்னு போட்டுட்டு இதனுடைய வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கரன்சி எலிமெண்ட் 1உடைய வேல்யூ வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். சேம் தான், நான் ஜஸ்ட் வந்து இதை போட்டுட்டு கரன்சி 2ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துலையும் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். console.logன்னு போட்டுட்டு கரன்சி 1, கரன்சி 2ன்னு நான் கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து நான் டெவலப்பர் டூல்ஸ் போனேன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர்னு காட்டுதா. அண்ட் அகெயின் நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவும் வந்து நமக்கு கரெக்டாக கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபெட்ச் ஏபிஐ யூஸ் பண்ணி ரெக்வஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ இந்த ஃபெட்ச் ஏபிஐ வந்து இதுதான் இந்த எண்ட் பாயிண்ட் தான் நம்ம கொடுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஏபிஐன்ட்டு வந்து இங்கே கூகுளில் டைப் பண்ணிங்க, அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ சைன் அப் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து சைன் அப் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த லாஸ்ட்டில் யூஎஸ்டின்னு இருக்குதா, இதை மட்டும் நம்ம டைனாமிக் வேல்யூவாக மாற்றணும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக யூஎஸ்டின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து இங்கே வர மாதிரி வந்து நம்ம டைனாமிக்காக கொடுக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு இந்த கான்சோல் லாக் வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து நான் ஃபெட்ச்ன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும், இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு டைனாமிக் வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா பேக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். பேக்டிக்ஸ் அப்படிங்கிறது டேப் பட்டனுக்கு மேலே இருக்கும். ஸோ சிங்கிள் கொட்டேஷன் மார்க் கிடையாது, பேக்டிக்ஸ். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் வீன்னு கொடுத்துட்டு அந்த இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யூஎஸ்டின்னு போடுறதுக்கு பதிலாக $சிம்பிள் போட்டுட்டு கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுட்டு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கரன்சி 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கரன்சி 1உடைய வேல்யூ என்னவா இருக்குதோ அதனுடைய வேல்யூ தான் இங்கே போயிட்டு இதுக்கு தான் வந்து ரெக்வஸ்ட் போகும். ஸோ இந்த ஃபெட்ச் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பப்பெல்லாம் கால் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராமிஸை வந்து நான் .then கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த .thenல நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து நீங்கள் RES தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ரெஸ்பான்ஸ் தான். ஓகேவா? .thenல ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே ஏபிஐலேருந்து வர ரெஸ்பான்ஸ் தான். ஸோ அதனால வந்து நான் RESன்னு கொடுத்துக்கிறேன் புரியணுங்கிறதுக்காக. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த ஜேசான் ஃபைல் வந்து நமக்கு கிடைக்கும், அதை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதே மாதிரியே இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம கால் பண்ணும்போது இது இன்னொரு ப்ராமிஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதையும் வந்து நான் .then கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நமக்கு வந்து டேட்டா கிடைக்கும். எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட் நம்ம கொடுக்குறோமோ அப்பப்பெல்லாம் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஜேசனாக தான் இருக்கும்.
அண்ட் அந்த ஜேசன்லேருந்து கிடைக்கிற ப்ராமிஸ் வந்து எப்பயுமே வந்து டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console log கொடுத்துட்டு இந்த டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, console.logன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நமக்கு கிடைச்ச டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு நான் ஜஸ்ட் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் Ctrl+S கொடுத்தேன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்துருக்குது. இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ப்ராமிஸ் அழகாக வந்துருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கன்வர்ஷன் ரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவில் தான் வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கன்வர்ஷன் ரேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதை வந்து இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த console log வந்து delete பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது இல்லையா, அதனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை, அதாவது வந்து இந்த கன்வர்ஷன் ரேட்டில் currency 2 வந்து நம்ம பாஸ் பண்ணணும். currency 2 வந்து நம்ம பாஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா const ரேட்னு கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு டேட்டா டாட், ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க, கன்வர்ஷன் ரேட்ஸ், கன்வர்ஷன் அண்டர்ஸ்கோர் ரேட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இது ஒரு அரே கரெக்டாக. ஸோ இதில் வந்து currency-2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, currency-2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அகெயின் console log வந்து currency-2 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டு மேக் ஷூர் நமக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து currency-2 வந்து INR தான் இருக்குது. ஸோ இந்த console logல நான் வந்து இப்போ ரேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் ரேட்டுன்னு கொடுத்தாலே பார்த்தாலே தெரியும் 84.46 அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு USD வந்து 84.46. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் வந்து இப்படி தான் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து USD அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறோம். USD அப்படிங்கிறத வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இதை திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் console log கொடுத்துட்டு டேட்டா கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் Ctrl+S கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல USDக்கு நிகரான எல்லா மதிப்புமே வந்து இங்கே காட்டும். ஓகேவா, ஸோ ஒரு USD அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் படி 3.67. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்குமே வந்து காட்டும். நீங்கள் அதே மாதிரி யூரோஸை செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ எங்கே இருக்கு யூரோஸ் 0.94 இருக்கா, அந்த டேட்டா வந்து இங்கே வரும். இந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா currency-2 உடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. அதனால வந்து currency-2 அப்படிங்கிறது வந்து INR. ஸோ INR உடைய வேல்யூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டேட்டா டாட் கன்வர்ஷன் ரேட்ல இந்த INR அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறோம். கொடுக்கறதால அது வந்து இந்த ரேட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகி அந்த இதை வந்து நம்ம கான்சோல் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான ரேட் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த INR அப்படிங்கிறத வந்து எங்கே எடுத்தோம்னா currency.element2, அதாவது வந்து நம்ம டாம்ல இருந்து எடுத்தோம், அதனுடைய வேல்யூ தான் வந்து இந்த currency-2 அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு இந்த ரெண்டு console logமே எனக்கு தேவையில்லை. இந்த console logல வந்ததை வந்து நான் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு முடிஞ்சிடும், அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னொரு சின்ன வேலை இருக்குது. இந்த இடத்துல இருக்குது இல்லையா, €1 = 1.05 USD இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சரி பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்தாலே தெரியும் ஒரு எம்டி டியூ டேக் வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த எம்டி டியூ டேக்ல வந்து இதை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரேட் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தோம், அதாவது வந்து ஒரு ஐடி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இது இருக்குது இல்லையா, ரேட் எலிமெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரேட் எலிமெண்ட்டோட இன்னர் டெக்ஸ்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு இது வேணும் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் லிட்ரல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து currency1 அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் currency1 வேல்யூ தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்குது இல்லையா, அந்த 1 போட்டுக்கலாம். 1ன்னு போட்டுட்டு currency1 வேல்யூ இருக்குது. தென் வந்து ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நமக்கு அந்த ரேட் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ரேட்டுன்னு கொடுத்துக்கிறேன் இங்கே. அண்ட் அதுக்கப்புறமா அந்த currency2 வேல்யூ இருக்குது. ஸோ அகெயின் currency2 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு நான் Ctrl+S கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ல ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம், அதனால இந்த மாதிரி நமக்கு காட்டுது. நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த இன்புட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அமௌண்ட் எலிமெண்ட் 2 வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இது வந்து நமக்கு இதுதான், அதாவது வந்து இங்கே 1ன்னு கொடுத்தோம்னா அதனுடைய மல்டிப்ளை இதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாத இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 2வையும் இந்த 84.460 மல்டிப்ளை பண்ணாதான் இந்த ஆன்சர் வரும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அமௌண்ட் எலிமெண்ட் 1 இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு இன்டூன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரேட்டோடைய வேல்யூ நமக்கு தேவை. ஸோ இதை கொடுத்துட்டா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். பட் வந்து இது பெரிய டெசிமலாக போகும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து 2 ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து 2 டெசிமல் பாயிண்ட் வந்தால் போதும். ஓகேவா, அண்ட் அகெயின் இதை வந்து நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இது சேவ் ஆகிடும். அண்ட் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இங்கே வந்து டாட் வேல்யூன்னு கொடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து இது இப்போது எரர் காட்டுது. ஜஸ்ட் வந்து நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. அண்ட் வந்து நான் இதை மாற்றினேன்னா இதுவும் வந்து மாறிடும். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு போச்சு. பட் வந்து இதில் ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இருக்குது. இந்த ஸ்வாப் பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு இது மேலேயும் கீழே மாறணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்வாப்ன்ற பட்டன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்வாப் ஞாபகம் இருக்குதா, இந்த ஐடியா வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்வாப் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர்னு கொடுத்துக்கிறேன். ஈவெண்ட் லிசனர்னு கொடுத்ததுக்கப்புறமா கிளிக் ஈவெண்ட்டை வந்து நம்ம லிசன் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம தனியாக ஃபங்க்ஷன் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக ஆரோ ஃபங்க்ஷனே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கமா வரும். அண்ட் வந்து இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் தேவை. ஸோ ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து இந்த ஐஎன்ஆர் அப்படிங்கிறது மேலே போகணும், யூஎஸ்டி அப்படிங்கிறது வந்து கீழே வரணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெம்பரரி வேரியபிளை வந்து செட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ அதில் ட்ரிகர் பண்ணிப்போம், அதாவது வந்து செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரன்சி எலிமெண்ட் 1 இருக்குதா, இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரன்சி எலிமெண்ட் 1 தான், இதனுடைய வேல்யூ வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ டாட் வேல்யூன்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலிமெண்ட் 1 வேல்யூ வந்து எலிமெண்ட் 2 வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ வேல்யூன்னு கொடுத்துட்டு அகெயின் கரன்சி எலிமெண்ட் 2 வேல்யூவை வந்து நான் வந்து டெம்பாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு இருந்த யூஎஸ்டி அப்படிங்கிறது டெம்ப்ன்ற ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரியே அந்த யூஎஸ்டின்ற இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி ஐஎன்ஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்றிட்டோம். அண்ட் அதே மாதிரியே மறுபடியும் இந்த ஐஎன்ஆர் இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு டெம்ப்ல ஏற்கனவே இந்த யூஎஸ்டி வந்து மாற்றுறோம். ஸோ இவ்வளோதான். இது பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்வாப் ஆகிடும். ஓகேவா, அண்ட் வந்து நான் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இது வந்து இதோட முடியாது. இதில் வந்து இன்னொரு சின்ன வேலையை வந்து பார்க்கணும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்வாப் பண்ணிட்டேன்னா ஸ்வாப் ஆகிடும். பட் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும்னா அகெயின் வந்து இங்கே கேல்குலேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணாதான் எனக்கு வந்து ஆகும். ஸோ நான் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த இது வந்து ஈஸியாக ஸ்வாப் ஆகுது. அண்ட் 100ன்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ 100ன்னு கொடுத்துட்டு இதை வந்து ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகும். ஸோ வாங்க இப்போ வந்து இந்த யூஎஸ்டி அப்படிங்கிறத வந்து நம்ம சரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து styles.cssக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து இதில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி நம்ம கிளாஸ் நேமை வந்து தப்பாக எழுதியிருப்போம் index.html. நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் இருந்து பார்ப்போமா. ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த நேமை வந்து தப்பாக கொடுத்துட்டோம், அதனால தான். ஸோ இது வந்து டேஷ் வரணும். ஓகேவா, அண்ட் அகெயின் நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், வந்து நமக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். நான் இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக வந்து நம்ம இருந்த மாதிரியே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ் மட்டும் ஒரு சின்ன இது இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் வந்து அது பரவாயில்ல, ஏன்னா வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ப்ராஜெக்டே வந்து நல்லா தான் இருக்குது பழசை விட. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த ஃபெட்ச் APIலாம் வந்து உங்களுக்கு நல்லா பழகணும், நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமராக ஆகணும்னா. அண்ட் அதே மாதிரியே நான் பிளேலிஸ்ட் தரேன், இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.